ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆட்டோநாயகன் ஸ்போர்ட் சேனல். ஐபிஎல் 2024 மேட்ச் நம்பர் 7 சிஎஸ்கே vs ஜிடி. இந்த மேட்ச்ல ஜிடி டாஸ் வின் பண்ணி நாங்க பவுலிங் எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, சிஎஸ்கே அணி பேட்டிங் ஆட ஆரம்பிச்சாங்க. எப்படி விளையாட போறாங்க சிஎஸ்கே அணி, எப்படி பேட்டிங் ஆட போறாங்கன்னு நான் கூட நினைச்சு. ஏன்னா நம்ம சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்துல பயங்கரமா டேர்ன் ஆகும் ஸ்பின் பவுலிங்கு. அதனாலதான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நம்ம சிஎஸ்கே அணிக்கு நம்ம ஆர்சிபி அணியோட விளையாடும் போது அது அவ்வளவா டேர்ன் ஆகலை, பவுன்ஸ்னு தான் ஆச்சு பாஸ்ட் பவுலர்ஸுக்கு. பட் ஸ்பின்னர்ஸுக்கு அவ்வளோ ஹெல்ப்லே ஆகலைன்னே சொல்லலாம் போன மேட்ச்ல. அதனால இந்த மேட்ச்ல ஏதாவது ஒரு பிச்சு கூட சேஞ்ச் ஆக கூட இருக்கலாம் சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்தில் நினைச்சு. கடைசியில பார்த்தா எப்படி ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஆர்சிபி அகைன்ஸ்டா இந்த பிச் இருந்ததோ அதே பிச்சு தான் இந்த மேட்ச்ல இருந்தது. சுத்தமா இந்த மேட்ச்ல ஸ்பின்னர்ஸுக்கு வேலையே ஆகலைன்னு சொல்லலாம். ரவீந்திர ஜடேஜாவே 2 ஓவர் தான் போட்டாப்ல, விக்கெட்டை எடுக்கவே முடியலன்னு சொல்லலாம். ரஷித் எடுத்துக்கிறங்க எப்படிப்பட்ட ஒரு ஸ்பின்னர்னு. பட் அந்த ஸ்பின்னரை வச்சு வெளுத்துட்டாங்கன்னே சொல்லலாம் சிஎஸ்கே அணி. நேற்று ஒழுங்காவே ஸ்பின்னிங்க்கு எதுவுமே எடுக்கவே இல்லை. ரச்சின் ரவீந்திரா பவர் பிளேல எப்படி விளையாடணுமோ அப்படி விளையாண்டு கொடுத்தாப்புல. டெவன் கான்வே மிஞ்சிற அளவுக்கு விளையாண்டு கொடுத்தாப்புலன்னே சொல்லலாம். போன சீசன் எப்படி டெவன் கான்வே ஆரம்பிச்சாப்புல சிஎஸ்கே அணிக்கு, அதை விட பயங்கரமா ஆரம்பிச்சிருக்காப்புல ரச்சின் ரவீந்திரா. வந்த உடனே அடிதேன், முடிஞ்சா என்னை அவுட் ஆகாம, இல்லைன்னா உங்க பவுலர் சப்போர்ட் வெளுத்து எடுத்துருவோம்னு சொல்லிட்டு பயங்கரம் விளையாண்டாப்புல. 46 ரன் அடிச்சாப்புல 20 பாலுக்கு. ரச்சின் ரவீந்திரா ஆரம்பிச்சுட்டதே அதுக்கப்புறம் சிஎஸ்கே பேட்ஸ்மேனால நிறுத்த கூட முடியல, வேற லெவல் ஆரம்பிச்சாங்க. ருத்ராஜ் கேக்வாட் ஒரு 46 ரன் அடிச்சாப்புல. அப்புறம் சிக்ஸர் துபே, சோம் துபே வந்து பயங்கரமான ஒரு இன்னிங்ஸ் ஆடினாப்புல. 50 ரன் அடிச்சாப்புல 23 பாலுக்கு. வேற லெவல்ல விளையாண்டு கொடுத்துட்டு அவுட் ஆகி வெளியே போயிட்டாப்புல. அதுக்கப்புறம் சமீர் ரிஸ்வி ஒரு யங் மேன் முதல் முறையே பேட்டிங் ஆட வந்திருக்காப்புல நம்ம சிஎஸ்கே அன்னைக்கு. வந்த பாலே 6. அதுவும் பாருங்க, நம்ம ரஷித் கான வேர்ல்டுல த பெஸ்ட் ஸ்பின்னர் நம்ம ரஷித் கான் சொல்லி ஆனோம். அப்படிப்பட்ட ஒரு பிளேயரை வந்தோடனே பாலே 6 அடிச்சு வேற லெவல் பண்ணிட்டாப்ல. அப்புறம் மொத்தமா சிஎஸ்கே அணி 207 ரன் அடிச்சு, இதே உங்களுக்கு டார்கெட், முடிஞ்சா எங்களை வந்து சேஸ் பண்ணி காமிங்கன்னு சொல்லிட்டு நம்ம சிஎஸ்கே அணி பவுலிங் போட வந்தாங்க. நான் கூட நினைச்சேன், ஆகா நம்ம சிஎஸ்கே அணி எப்படி பேட்டிங் ஆனாப்லையோ அதே மாதிரி குஜராத் டைட்டன்ஸ் பேட்டிங் இருக்கு, அதனால அவங்களும் வேற லெவல் ஆட போறாங்கன்னு நினைச்சு. கடைசியில பார்த்தா அதே மாதிரி நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் 2 ஓவருக்கு 27-30 ரன் அடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தீபக் சாகர் சும்மன் கில் விக்கெட்டை எப்படி எடுத்தாப்லையோ அப்பல இருந்து அவங்களுடைய ஜிடி பேட்ஸ்மேனால ஒழுங்காவே அடிக்க முடியலன்னு சொல்லலாம். கண்ட்ரோலே பண்ண முடியல, 6-4 எதுவுமே போக முடியல. நம்ம சிஎஸ்கே பவுலர்ஸ் எல்லாம் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சாய் சுதர்சன் எப்பவுமே சிஎஸ்கே பயங்கரமா ஆடுவாப்புல. போன சீசன் ஃபைனலே பார்த்திருப்பீங்க. பட் இந்த மேட்ச்ல ஒழுங்காவே விளையாடலே சொல்லலாம், கண்ட்ரோலே பண்ண முடியல சாய் சுதர்சனால. அப்புறம் டேவிட் மில்லர்னாலே ஒழுங்காவே விளையாட முடியலன்னு சொல்லலாம். 21 ரன் அடிச்சாப்புல. அப்புறம் அவுட் ஆகி வெளியே போயிட்டாப்புல அஜிங்க கேட்சை கொடுத்துட்டு. அதுக்கப்புறம் ஜிடி பேட்ஸ்மேனால ஒழுங்காவே பெர்ஃபார்ம் பண்ணவே முடியல. 143 ரன் தான் அடிச்சாங்க சிஎஸ்கே அணிக்கு அகைன்ஸ்டா நம்ம ஜிடி அணி. ஜடேஜாவை தவிர மத்த சிஎஸ்கே பாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாம் விக்கெட்டுக்கு மேல விக்கெட் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. மதிஷா பத்திரனா போன சீசனை விட இந்த சீசன் பயங்கரமா பவுலிங்ல இம்ப்ரூவ் பண்ணிருக்காப்லன்னு சொல்லலாம். 180 ஸ்பீட்ல போறாப்புல, வேற லெவல்ல பவுலிங் போட்டாப்லன்னு சொல்லலாம். இன்னும் ஒரே ஒரு திருத்தம் தான், மதிஷா பத்திரனா 6 பால் போட்டா அதுல 2-3 ஒயிட் போட்டுறாப்புல. அது மட்டும் திருத்திக்கிட்டாப்லன்னா கரெக்டா இருக்கும் சிஎஸ்கே அன்னைக்கு டெத் பவுலிங். அடுத்து துஷார் தேஷ்பாண்டே, இணைவாடா பிளேயிங் விட்டு தூக்க சொல்றீங்கன்னு சொல்லிட்டு நம்ம துஷார் தேஷ்பாண்டே 21 ரன் கொடுத்துருந்தாப்புல. அதுல 2 விக்கெட் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாப்லன்னே சொல்லலாம். அப்புறம் முஸ்தபிசூர் ரஹ்மான் 2 விக்கெட் எடுத்துட்டு பர்பிள் கேப்பை தக்க வச்சுட்டாப்புல. அதுக்கப்புறம் நம்ம ருத்ராஜ் கேக்வாட கேப்டன்சியை பாராட்டியே ஆகும்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம ருத்ராஜ் கேக்வாட் திடீர்னு டேரல் மிச்சல பவுலிங் போட விட்டு அதுல ஒரு விக்கெட் எடுத்தாப்புல வருங்க, அதெல்லாம் வேற லெவல்ல இருந்தது. அந்த கேட்சை யாரு பிடிச்சாப்புலன்னு தெரியுமா? நம்ம தழுதோனி எப்படி சிறுத்தை பாயுமோ அதே மாதிரி பாஞ்சு ஒரு கேட்சை பிடிச்சாப்புல, அதெல்லாம் வேற லெவல்ல இருந்தது. 42 வயசானாலும் உங்களை அடிச்சுக்கவே முடியாது தலைன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் சோசியல் மீடியால ட்ரெண்ட் பண்ணிக்கிருக்காங்க. இதோட சிஎஸ்கே அணி 63 ரன்கள்ல வின் பண்ணி ஜிடி அணியை அப்படியே டாமினேட் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். அப்புறம் சொல்ல மறந்துட்டு, சிஎஸ்கே அணி நேற்று வின் பண்றதுக்கு முக்கியமான காரணமே அவங்களுடைய ஃபீல்டிங் தான். பயங்கரமா ஃபீல்டிங் பண்ணவனே சொல்லலாம். கடந்த 2 சீசனா ஃபீல்டிங்ல சொதப்பிட்டே இருந்தாங்க. பட் இந்த சீசன் ஃபீல்டிங்ல பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க சிஎஸ்கே அணி. சரி ஓகே நண்பர், நீங்க சொல்லுங்க, சிஎஸ்கே அணியில இருக்கிற பிளேயர்ஸ்ல எந்த பிளேயர்ஸ் நேத்து பெர்ஃபார்ம் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.